என்ன பார்க்க போகிறோம்னா காலிஃப்ளவர் கிரேவி பண்ணுறது எப்படின்னு. அந்த காலிஃப்ளவர் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ தண்ணி கொதிக்கிறது, அதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி, அதுக்கு தேவையான அளவு உப்பு, 2 பச்சை மிளகா, பழுத்த மிளகா போட்டுட்டு காலிஃப்ளவரையும் அதில் போட்டுடலாம். அது 2 செகண்டு வேகட்டும், அப்புறம் பார்ப்போம். இப்போ காலிஃப்ளவர் நல்லா வந்தாச்சு. இதை வடிச்சிட்டு அடுத்த பக்கத்தில் பார்க்கலாம். காலிஃப்ளவர் கிரேவிக்கு எண்ணெய் போட்டுடலாம். ஒரு 4 ஸ்பூனாட்ட 4 ஸ்பூன் போடலாம். இப்போது எண்ணெய் சூடாகிடுச்சு. பெருஞ்சீரகம் போட்டுருவோம், மாதிரி சின்ன ஜீரகம் போட்டுடலாம். இப்போது வெடிச்சாச்சு ஜீரகம். நல்லா கருவேப்பிலை, 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம். இதுக்கு தேவையான உப்பு, காலிஃப்ளவரில் உப்பு போட்டிருக்கேன், அதனால் இதுக்கு தேவையான உப்பு. இப்போ பெருங்காயம் போட்டு அதை நல்லா வதக்கிடுவோம். நல்லா வதங்கட்டும். இப்போது முக்கால்வாசி நல்லா வதங்கியாச்சு. அதில் மிளகாத்தூள் அவள் காரத்துக்கு தகுந்த தேவையாப்பில் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள், இது மல்லித்தூள், இது கொஞ்சம் கரம் மசாலா போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்குவோம். ஆனால் வதங்கட்டும். இப்போது நல்லா வதங்கியாச்சு. இது பொரியல்ல மாவு, கடலை மாவு கிடையாது, பொரியல்ல மாவு. அதை போட்டுக்கலாம். அது ஒரு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த அளவு தயிர், சின்ன டம்ளருக்கு 1 டம்ளர் தயிர் விட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போது எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதித்து இந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. இதுதான் இது. இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க காலிஃப்ளவரை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஒரு 2 நிமிஷம் எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரட்டும், அப்புறம் பார்ப்போம். இப்போ இது ரெடி ஆகியாச்சு. ஒரு பவுலில் மாற்றிட்டு இப்போ இது சப்பாத்தி, பூரி, சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். அருமையான காலிஃப்ளவர் சப்ஜி ரெடி ஆகியாச்சு. இப்படியும் பண்ணலாம் காலிஃப்ளவர் சப்ஜி. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.